அனைவருக்கும் வணக்கம். முருகனுக்கு எந்த பொருள் கொண்டு அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும்? தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக இருந்து வருகிறார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகனின் திருவடிகளை பிடித்து சரணடைந்தால் உடனடியாக அவர்களை காக்க முருகப்பெருமான் ஓடோடி வருவார் என்பது ஆன்றோர்களின் வாக்கு. தற்போதும் பலரின் கனவில் வந்து முருகப்பெருமான் காட்சி தரும் அனுபவங்கள் பல பக்தர்களுக்கு கிடைத்து வருகிறது. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு சில குறிப்பிட்ட பொருட்களால் தொடர்ந்து அபிஷேகம் செய்து வந்தால் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் நிகழும் என்பது நம்பிக்கை. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த விஷயங்களில் ஒன்று அபிஷேகம். பல தெய்வங்களை வழிபட்ட பலனை தரும் அற்புத தெய்வமான முருகப்பெருமானை சில குறிப்பிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷமானதாகும். அதுவும் முருகனுக்குரிய சஷ்டி திதி வளர்பிறை தேய்பிறை சஷ்டி இரண்டிலும் கார்த்திகை நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் வரும் நாட்களில் இந்த அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பாகும். முருகனுக்கு மட்டுமின்றி வேல் வள்ளி தெய்வானுக்கும் அபிஷேகம் செய்வது இதே பலனை கிடைக்கும். எந்தெந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு முருகனுக்கு எந்த பொருட்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. முருகனுக்குரிய அபிஷேக பொருட்களும் அவற்றினால் ஏற்படும் பலன்களை பற்றி பார்ப்போம். திருமஞ்சனம் தோல் நோய்களை நீக்கும். பஞ்சாமிர்தம் நோய்கள் விலகி ஆரோக்கியம் பெருகும். பஞ்சாமிர்தத்தை பிரசாதமாக படைத்தால் செல்வம் பெருகும். பால் குடும்ப விருத்தி குல விருத்தி ஏற்படும் மற்றும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். தயிர் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எலுமிச்சை பழம் யமபயம் நீங்கும். இளநீர் மனதில் அமைதி மற்றும் குடும்பத்தில் நிம்மதியை தரும். பல வகைகள் பிரபலமடையச் செய்யும். கரும்புச்சாறு உடல் நோய்களை நீக்கும். சந்தனம் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். பன்னீர் தொழில் மற்றும் வாழ்க்கையில் வளர்ச்சியை தரும். விபூதி சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். மஞ்சள் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். குங்குமம் குலவிருத்தி மற்றும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். இன்றைய பதிவில் முருகப்பெருமானுக்கு எந்த பொருள் கொண்டு அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதனை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இந்த தகவலோடு இன்றைய பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம். இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு ஓம் முருகன் துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.